ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியன் சினிமாவில் முக்கியமாக மலையாளத்திலேருந்து தமிழ் டப்பில் செய்யப்பட்ட ஒரு டாப் 5 ரீசெண்ட் ரிலீஸ் மூவிஸை பற்றியான நம்ம வீடியோ தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த மூவிஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு மூவிஸ் தான். ஸோ கண்டிப்பாக அந்த மூவிஸில் லிஸ்ட்டில் போட்டிருக்க மூவிஸ்லாம் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5th பிளேஸில் இருக்க மூவி குருவாயூர் அம்பல நடையில் IMDb ரேட்டிங் 6.6 மூவி எடுத்திருக்காங்க. இந்த மூவி மலையாளத்திலேருந்து தமிழில் ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரு மூவி தான். இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சிக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருப்பார். இந்த நேரத்தில் மாப்பிள்ளை கிடைக்கும். அவர் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருப்பார். 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷனில் ஒரு சூப்பராகவே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இவர் வந்ததுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா கல்யாணம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிரும். இதுக்கப்புறம் அவருக்கு தெரிய வர விஷயம் என்னென்னா, இவர் தான் அவரோட மனைவியோட முன்னாள் காதலனாக பார்த்தீங்கன்னா இருப்பார். ஸோ இது தெரிய வந்ததுக்கப்புறம் அவருக்குள்ளே நடக்கிற அந்த ஃபன்னான விஷயங்கள் படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த மூவியை பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, அதே நேரத்தில் ஃபன் அண்ட் காமெடியோட சூப்பராக பார்த்தீங்கன்னா இருக்கும். கண்டிப்பாக ஒன் டைமாவது இந்த மூவியை பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். 4th பிளேஸில் இருக்க மூவி வாலா 2024 வந்துச்சு. IMDb ரேட்டிங் 7.3 இந்த மூவிக்கு தந்திருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ 12th முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் லைஃப்பில் போய் என்னென்ன பண்ணுவாங்க பாய்ஸ் அப்படிங்கிறது தான் ஒன் பை ஒன்னாக இருக்குது. தன்னோட வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் அது சொல்லிக்கிற மாதிரியே இருக்காது. ஃபுல்லாக ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஒரு காலேஜ் லைஃப் எப்படிலாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த மூவி பார்த்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மூவி. கண்டிப்பாக இந்த மூவி ஒன் டைம் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். 3rd பிளேஸில் இருக்க மூவி ARM 2024 தான் வந்துச்சு. IMDb ரேட்டிங் 7.2 நமக்கு இருந்திருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு கொள்ளைக்காரனாக இருப்பார். ஸோ அந்த பட்டம் பார்த்தீங்கன்னா இவருக்கும் இருக்கும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா கேலி செய்வாங்க. இந்த பட்டத்தை போக்குறதுக்காக ஒரு சிலையை பார்த்தீங்கன்னா இவர் மீட்டு தரணும். அந்த சிலையை மீட்டு தந்துட்டாருன்னா இவருக்கு அந்த பட்டம் பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ அந்த சிலையை மீட்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இதுக்கு ஏதோ சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா இது மட்டுமே இதோட ஒன்லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா கிடையாது. இதோட நிறைய விதமான சுவாரஸ்யமான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே நேரத்தில் ட்விஸ்ட்டு ஒரு ஃபேண்டசி பேஸில் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மூவியை ஒன் டைமாவது பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். ஒரு செம்மையான ஒர்த்தபிள் மூவி. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒன் டைமாவது பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். 2nd பிளேஸில் இருக்க மூவி கிஷ்கிந்தா காந்தம் 2024 வந்துச்சு. IMDb ரேட்டிங் 8.1 இந்த மூவி இருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் டைமில் லைசன்ஸ் வாங்கின கன்லாம் பார்த்தீங்கன்னா ஒப்படைக்கணும். ஸோ ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா அந்த கன்னை வச்சிருந்தே ஆனால் ஒப்படைக்காமல் இருப்பார். இதுக்கிடையில் ஹீரோட பையன் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிருப்பார். ஸோ அதை தேடுற விஷயத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா இருப்பார். ஸோ இவரோட அப்பா ஏன் அந்த கன்னை ஒப்படைக்கல, சில அன்வான்டட் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருப்பார். ஏன் இதெல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிறதான் ஒன்லைன் ஸ்டோரி பற்றினா இருக்கும். கிளைமேக்ஸில் சரியான ட்விஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக அந்த மூவி ஒன் டைம் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். 1st பிளேஸில் இருக்க மூவி லக்கி பாஸ்கர் 2024 வந்துச்சு. IMDb ரேட்டிங் 8.2 இந்த மூவி தந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனதில் OTTலையும் பார்த்தீங்கன்னா செம்மையாக கலக்கிட்டு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மூவி. இந்த மூவி தேட்டரில் பார்க்குற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தபிளான மூவி. இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, ஹீரோ பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இவருக்கு ஏகப்பட்ட கடன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த கடனெல்லாம் ஒழிக்கிறதுக்காக இவர் என்னெல்லாம் பண்ணுறாரு, தன்னோட குடும்பத்தை காப்பாற்ற ஒரு ஸ்கேம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த ஸ்கேம்லேருந்து கடைசி வரைக்கும் அவரை எங்கெல்லாம் கூட்டு போணுச்சு அப்படிங்கிறது தான் ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த மூவியை கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் பார்க்கலாம். சூப்பரான ஒர்த்தபிளான மூவி. கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த மூவி ஒன் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம போட்டிருக்க மூவிஸில் எந்த மூவிஸ் பிடிச்சதுன்னு கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பார்ட் 2 வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.